பாப்பா அங்க என்ன தெரியுது தெரியுதா கட்ட ஓடி பின்னாடியா தெரியுது தெரியுது என்ன ஒரு பாட்டியா ஒண்ணு கூட்டு விட்டு இருக்குது இந்த பக்கமா ரெண்டு பொம்மை இருக்கு அவங்கதான் ஆணி அம்மா செவுத்துல அடிக்கிறாடியா ராணி அம்மாடியே இவங்களா இவ்வளவு வேலைக்கு கூட்டாங்க ஆமா என்ன அழகுன்னு சொன்னேன் என் எனக்கும் பாதி கூட வர மாட்டாங்க ஐயோ 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 நம்ம அங்கதான் வீட்டு வாடகை ஆடுதாவே ஆமா நான் எப்படி போறது நல்லா சிரிச்சுட்டு போ அளவு காட்டணும் நல்லா அளவு காட்டு சரி பழிச்சு அப்படியே பார்த்தா எட்டி கொண்டு தான் நிக்கணும் அளவு காட்டணும் அவங்க வந்து கூப்பிட சொல்லு அந்த காட்டு பொண்ணக்காரங்க அந்த காட்டுக்குள்ள அது காட்டுதான் மயங்கி போயிட்டாரு போ அவங்க அப்பா அவங்கதான் வீட்டு வாடகை தேவை என்ன வந்து கூப்பிட்டு அண்ணா கூட்டிட்டு வரசன கூட்டிட்டு வந்துட்டியா ஒண்ணு வந்துச்சுமா வீட்டு வேலைக்கு நீங்க போனா அப்படியே அம்மா பேசுங்க சரி சரி சரிண்ணா பேசுறீங்களா போங்கயா ஐயோ அருமையா பேசுவாங்க போய் பேசுங்க ஆமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னீங்க குளத்தை கூட்டிட்டு தெரியாது அண்ணா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னீங்க ஐயோ சுடுகாட்டுல ரெண்டு குளத்தை கூட்டிட்டு சாமி என் பிள்ளை நீ போட்ட நேரம் ஆஸ்பத்திரி எடுத்து போச்சு உங்க அம்மாவுக்கு பிரசவம் நெஞ்சு வடிச்சு எடுத்து போயிட்டாங்க ஆமா ஆமா நாளைக்கு குச்சி வடிச்சு சாப்பிடுறேன் அப்பா ஏமா ஓப்போ எப்படிதான் போறது ஒரு யாரு என் பிராணத்தை வாங்க ஊரு பொம்பளைங்க கண்ணே உமாதாண்டி இருக்கு நாளைக்கு போய் உன்னை கண்ணு சத்தம் டேய் சத்தம் மூலம் அப்புறம் அந்த அக்கா பால் கொடுத்துருந்தா சிரிச்சுட்டு போ வாங்க அம்மா வாங்க சிரிக்கிற பாரு சிரிச்சுட்டு போறதா காக்கறியாடு போன யாரு வேலைக்கு வச்சுருவாங்க எப்படிதான் போறது அடியா அம்மா பேசுது நீ சொல்லி விட்டுல இதுக்கப்புறம் பாரு நான் பாத்துக்கிறேன் அந்த பொம்பளையா நான் ஓ அக்கா அடியா அம்மா அம்மா யாரு அம்மா யாரு சவுண்ட் முன்னாடிக்குமா ஏமா கிளவி ஓ அத்தை என் பையனை கடிச்சு கூட ஒட்டிட்டு போது அந்த இருக்கும் ஆறு கார்டு முட்டையா யாரு அந்த கூப்பிடுறேன் அப்படியே சீப்படிச்சு போன ஆளு ஏண்டி ஏண்டி மானங்கட்டவளை ஈனங்கட்டவளை சக்காத்துறத சவுத்தி ஓடுதா வாங்கி தரவளை வச்சிட்டு போனா அங்க போனவளை இங்க போனவளை என்ன பீத்த வச்சடி கீழி பண்ணி ஏண்டி மசாலா கட்ட போனவளே ஓடி கோயில் பூசாரிக்கிட்டு போனவளே ஆறு கார்டு முட்டை அரியாஸ் கேட்டு போரு இத பழமொழி சொல்லுவாங்களா ஒண்ணு தெரியாத பாப்பா ஒரு மணி கூட ரெண்டு பேர் தாப்பா அட டங்கு டிங்கு மாரியா நல்லா கேள்றீ உள்ளாங்கண்ணி டங்கு டிங்கு மாரியா டவுனுக்கே கேப் மாரியா நாளமா பழமொழி சொல்லுவாங்களா கொலட்டி பொங்க வச்சானா கொலட்டி பொங்க வச்சானா புள்ளையார பொச்சு திட்டு உட்கார்ந்து ஏய் இத்தலகள்ளி வரவுக்கு போனானா நல்லா கேள்றீ இத்தலகள்ளி வரவுக்கு போனானா கத்தால முள்ளு கொத்தோடி அடிச்சா இந்த பழமொழி சொல்லுவாங்களா கொடுமை கொடுமை ரெண்டு கோயிலுக்கு போறதா அங்க ரெண்டு கொடுமை வந்து சிக்கிரக்கா அப்படி பாத்து தீபாவளி அப்படி போற கோமலமா ஆண்டி மாசுக்கு உருப்புது ஏண்டி சுமாருக்கு ரெட்டிக்கு சோத்த போட்டாளா சுமாருக்கு ரெட்டிக்கு சோத்த போட்டா
நீயும் பொம்பளை நானும் பொம்பளை என்னடி பண்ணுவ? 2 பேர் ஓத்து போயிருக்கோம். 2 பேரும் எப்படி 2 பேர் ஒத்து போயிடலாம். ஆஹா நீங்க பொம்பளை நானும் பொம்பளை. அது முன்னாடி சொன்ன மாதிரி பண்ண முடியாது. அது வேணாம். அடியே அடியே, ஏண்டி பக்கத்துல வந்தவனே கவுச் அடிக்குது. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். தண்ணி ஊத்தனீங்க. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இப்ப வரும்போது ஊத்துக்கு வரப்பையா? இப்பதாம்மா. ஏன்னா வந்து சாப்பிட்டோம் அது அப்பையா? இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். உள்ள போச்சு போட்டாங்க அப்பையா? இப்பதான். ஏன் வேஷம் போடுறப்பையா? எல்லாமே இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கட்டுறப்பியா போன ஐப்பசமா அது குடிச்சது. போன வருஷம். ஏடி அது இருக்கட்டும். எங்க வீட்டுக்கு நாளைக்கு வந்தியே எல்லா வேலையும் செய்வியா? எல்லா வேலை என்னென்ன வேலை தண்ணி எடுப்பேன், சோறாக்குவேன், குழம்பு வைப்பேன், துணி துவைச்சு போடுவேன், தண்ணி எடுப்பேன், எல்லா வேலை பண்ணுவேன். பாடி 3 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில இருந்து சாணி போடுவேன். 3 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு உடனே சாடி போடணும். அந்த வேலை தான் 6 மணிக்கு சாணி போடுற வேலை தான். இங்க பாரு, எங்க வீட்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. சாமான கலவத்துக்கு மட்டும்தான் ஆள் இல்ல. சாமான கழுவியா? ஐயோ, அவ்வளவு வேகமா தலையாட்டுறேன். இந்த ஒரு நேரம் மட்டும் நடக்காது. ஏன்டி? நான் பிறந்த சாமான கழுவுதே 5 வயசு இருக்கும்போது கழுவி விட்டான். பண்ட பாத்திரம். ஓய் பண்ட பாத்திரம். 10 சேப்ப 12 தேய்க்க மாட்டேன். ஏன் அதுக்கு மேல? அதுக்கு 12 மேல தேய்க்க 10 தான் தேய்ப்பேன். அது அண்ணா கூட நடக்குது. ஆமாடி. சரி, இவ்வளவு அழகா இருக்கிறியே, உன் பேருதான் என்ன? நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. நாங்க கூட பிறந்தவங்க 3 பேர். நம்ம நல்லா கேட்டுக்காங்கடா. நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. எங்க பெரிய அக்கா பேரு மண்டை. பெரிய அக்கா பேரு மண்டை. சின்ன அக்கா பேரு தொண்டை. என் பேரு ஏண்டி, என்னமோ வேற மாதிரி கால் கேக்குது. இன்னொரு டைம் சொல்லு. பெரிய அக்கா பேரு மண்டை. மண்டை. சின்ன அக்கா பேரு தொண்டை. தொண்டை. என் பேரு பூவாயி. பூவாயி இல்ல பூவாயின்னு கூப்பிடுவோம். அப்படி கூட கூப்பிடலாம். ஐயா, சரி சரி இருக்கட்டும். ஏடி ஓய் போய் குடிச்சிட்டு வாடி. அப்படியா? நீ பேசிட்டு இருங்க. குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓடு, சீக்கிரமா ஓடி வரேன்.
எங்க பொம்பளை வச்சு காணோம். ஒண்ணுமா குடிக்கிறா எங்க போயிருப்பாங்க? அடியே 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 இங்க பாரு. நல்லா தானே பக்கத்துல வராதுடியா. ஐயோ பயமா இருக்கு மகனடி. அது என்ன பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்க. ஏன் இந்த மூஞ்சி கண்ணு? ஆனா பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கன்னா உடம்பு நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. சரி அப்புறம் டீ வச்சு கொடுக்குற சிலிண்டர் 10 வச்சு பாரு. சிலிண்டர் வெடிச்சு மூக்கல்லத்து உள்ள போயிடுச்சு. உனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு. உனக்குன்னே பிறந்திருக்கிறாரு தெரியுமா? பாருதா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அதான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஆமாடி. நீ எங்க போனாலும் அவரு பின்னாடியே வந்துருவாரு. ஆமா முந்தானி பிடிச்சிக்கிட்டு ஒன்னும் நுழையிலையே. ஆமா சொல்லியே சொல்றியா? மாலை பருவமல்ல சோழக்குழி போல விடியலை உச்சமில்லாத ஒரு மணி 1000 மணிகளிலே ஜோதி விடுவதை போல நான் அண்ணன் நடவடிக்கை பெண்ணை சொல்ல கொடுங்க. இவருடைய பேர் தான் மெலிதா. எளிதா? சரி, அவன் உங்க பேரு? முல்லைச்சூடி பாங்கிமார் அருகில் கூடி. இந்த அன்னை வருகிறாய் என்று தெரிந்து 1000 தாதிமார்கள் தங்கத்தால் ஆளாத்தி என்று என்னை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த மங்கை எமது பெயரோ புனிதா. புனிதா? சரிம்மா, அம்மா யாரும் சொல்றீங்களா? அப்பாவா சொல்லுமா?
ஏய் ஏய், சந்தைக்கு போயிருக்கிறேன் ஏமா அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓய் என்ன சொல்லிட்டு வந்த வெளியில இல்ல நம்ம கராய்க்கு என்ன கரைக்கிங்க சொல்லு பார்க்கலாம் யாரும் வந்தாலும் போறோம் யாரும் வந்தாலும் போறோம். ஒரு தப்பா வந்து ஒரு ஃப்ரீ. யாரும் வந்தாலுமேவா ஏன் இந்த மாதிரி சின்ன பசங்க வந்தாலும் ஆஹா அவங்களுக்கெல்லாம் கம்மி. ஏன் உங்களுக்கு எல்லாம் கம்மி பேர் தெரியுமா? நீங்க என்ன பேரு என் பேரு என்னது பெரியக்கா பேர் தெரியுமா? என்னது பெரியக்கா பேர் வந்து ரூட் பாஸ் ருக்குமணி. ருக்மணி நடக்கா பேர் டவுன் பாஸ் தங்கமணி. என் பேரு மினி பஸ் மினியம்மா. சரி சரி இந்த பஸ் சொன்னியே இந்த பஸ் எல்லாம் எந்த ரோட்ல ஓடுது பெரியக்கா பாஸ் பைபாஸ்ல ஓடுது. சரி சரி நடக்கா பாஸ் பஞ்சாயத்து ரோட்ல ஓடுது. சரி. நம்ம மினி பாஸ்க்கு லைசென்ஸ் கிடையாது. கோணக்காடு கம்மக்காடு எண்டு மணி போது சந்தில போது குட்டி சவரி பிய்ய காடு கரும்பு காடு வாக்கிய வாய்ப்புல இந்த பல்ல பார்த்து நம்ம வண்டி ஓடும். அடியே இப்பெல்லாம் இந்த தார் ரோட்ல வண்டி போனாவே பஞ்சர் ஆகி போயிருது ஏன்டி முள்ளுக்காடு போனா பஞ்சராவமா ஆவாத அது லப்பர் டயர்னா பஞ்சர் ஆகும். நம்ம வண்டிக்கு போறதுக்கு டயரா வேற டயர். என்ன டயரு கான்பூர் கோதுத்தோல். சரி நாங்கெல்லாம் வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் பங்கல் அடிப்போம் நீங்களே எங்க அடிப்பீங்க நான்லாம் காசு போட்டு வாங்கி ஊத்துறது இல்ல. சரி சரி யாரு யாராங்களோ 100 பில் அவங்கள ஊத்திட்டு போயிருவாங்க. 100 எம்மாலா ஏன் அதுக்கு மேல ஊத்தனா ஆஹா டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் 50 பைசா நாலாம். சரி சரி அவங்கெல்லாம் டேரி பிடிச்சி ஓட தெரியும். ஹார்ன் அடிக்க தான் தெரியும். இளைஞர் சமுதாய வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி இளைஞர் சமுதாயம் அந்த மாதிரி அந்த கட்டை போட்டு சட்டை இருக்கிறாரா அவருக்கெல்லாம் எங்க ஊத்து வச்சிருவா. அவங்க வண்டியில யாருக்கும் தெரியாது இறக்குறதும் தெரியாது. இப்படி கப்புன்று பிடித்து கபான்னு இறங்கிறாங்க. சரி சரி ஆமா நான் வெள்ளை சட்டை போட்டுக்கிறாரு அவருக்கெல்லாம் எவ்வளவு நம்ம கமெண்ட் மாதிரி உட்காந்து வயசானவங்க அவங்க உட்காந்துக்காங்க பாரு. அவங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய். ஏண்டி நான் தான் தெரியாம கேக்குறேன் அந்த மாதிரி பசங்கன்னா கூட வேலைக்கு போவாங்க அவரெல்லாம் வீட்டோட இருக்கிறாரு அந்த அப்பா எல்லாம் அவங்களும் வயசான டிக்கெட் அவரு கேப் மாதிரி முண்டை பாக்கிறதுக்கு தான் வயசான டிக்கெட்டுங்கிறேன். ஒரு மானிட்டு ஒரு கோட்டை உடைச்சிட்டு வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லோடக்கட்டி 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 கிழமை போடுற போட்டு கிழக்கு வளர்த்தாலும் தீராங்க. அப்படியே அள்ளி 3 கட்டிருப்பாங்க. அம்மா இருந்தாலும் ஆமா அப்ப பேர் என்ன நீங்க சொல்லிட்டீங்களா? என்னுடைய பேர் வந்து வெளிதா. வெளிதாவா? என் பேர் தான் புனிதா. உன் பேரு? யாரு அதெல்லாம் பண்றதுல வாயெல்லாம் புண்ணாயி போச்சு. என் பேரு புனிதா. இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி தன் அங்கத்தில் ராரி ராரி என்றும் டெம்போ டெம்போ ஆட்டோ ஆட்டோ போறக்கலையா? ராரி ராரி பஸ் பஸ் டெம்போ டெம்போ சொல்லுங்க. என்ன சீரிஸ் பாலூட்டி சீராட்டி சீரியஸாவா? மூன்று பார்த்தா கூட கேட்கிற வார்த்தை மறந்து போயிடும். சொல்லு. தாய் தந்தை யாரு அம்மா? அம்மா அம்மா தாய் புண்ணியவதி தாய் தாயோ சிவகாமி. சிவகாமியா? சிவகாமி அம்மையார். என்னுடைய தந்தையார் பேரோ சிவசந்திரராஜ மன்னன். சிவசந்திரராஜ மன்னன் சந்திரராஜா. அவர் போய் சேர்ந்தாரு. அடியே நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? தங்கைமார்கள் அனைவரும் நாங்கள் அவர்களுக்கு பிறந்து யார் யார் பிறந்தோம்? நாங்கள் யாரை வாழையிட்டோம்? இருக்கிறதா? நம்ம கூடி பிறந்தவரே
அம்மா என்ன ஆச்சு? போன வாரம் சாப்பிட்டு கூட்டிட்டு போனோம். அது கூட எல்லாத்துக்கும் நான் தான் இருப்பேன். பஸ் வண்டியில போயிருந்தோமா, அப்பா ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா அந்த பூலாவரி பாலம் இருக்குல்ல, அதுகிட்ட இறங்கி பாலத்து கடையில ஒண்ணு கூட போனான். ஒண்ணு கூட போய் பாவாடை தூக்கிட்டு உக்காந்தா பாரு, சூளாவரி காத்து வந்து சூத்துல பூந்துச்சு. அதான் கரகால சுத்துறாரு சேர்றது. அடியே என்னங்க ஆட்டமே ஆட்டடி. சொல்லுமா. நாங்கள் கூடி பிறந்தோம், கூட்டுப்பால் உண்டபடி சேர்ந்து பிறந்தோம், செல்லப்பால் உண்டோம். சரியாக 27 பெண்மணிகள் பிறந்தபடி. 27 பொம்பளைங்க? ஆமா. சரி. பொம்பளைகள் ஒரே ஆம்பளை இல்ல. இல்ல பெண்மணிகள் தான். ஆமா. லலிதா வெளிதா கும்படி புனிதா என்று சொல்லக்கூடிய 27 பெண்மணிகள் பிறந்தபடி. சரி. பிறந்து மாலையிட்ட மன்னன் யாருன்னு தெரியுமா? யாரு கணவர்? யாரு புருஷன்? யாரு? அடியே எனக்கு ஆயி போச்சுடி. தம்பி போட்டா தண்ணி கூட போச்சு கழிட்டு ஆயி போச்சு பிக்கி போச்சு. எனக்கு கண்ணாடி கேப்பாரு போட்டீங்களா? என்ன வந்து ஆயி போச்சு பிக்கி போச்சு. என்னடி இப்படி சோத்த தின்ன மாதிரி கோவம் வருது உனக்கு? ஆமா என் தங்கச்சி முட்டை முண்டாங்க கொட்டிக்காரர்களுக்கு அவ எப்படி முண்டியாவ? சொல்லவே இல்ல. குறித்தத்திர வீடு உங்கள் அனுமதிக்கூடிய என்னுடைய மன்னவர் பேரோ ஆகாய கந்தர்வ மன்னன். ஓ ஆய கந்தர்வ மன்னன். சரிமா. அப்படி மாலையிட்டிருந்தாலும் 27 பெண்மணிகளும் அவரையே மாலையிட்டோம். சரி ஏதோ கல்யாணம் செய்ய ஆய கந்தர்வ கல்யாணம் பண்ணீங்க. கல்யாணம் செய்த குழந்தைங்க எதாவது கொடுத்துருக்கா? அடியே திருமணம் செய்து 12 வருட காலம் ஆகிறது. எங்களுக்கு பின் இந்த குறிச்சத்திரம் விடவுடைய அமீருக்கு ஒரு குழந்தை இல்லாத பாவியானவே கண்ணம்மா. வருடி வருடி இந்த வையுலகமே பேசினார்கள். காய்க்காத வருடி என கண்ட சனமெல்லாம் பேசினாங்கடி. பூக்காத வருடி என்று இந்த பூ உலகமே பேசினாங்க. அப்படியெல்லாம் வருடி என்று பேர் வாங்கி என் மன்னவருக்கு நாங்கள் ஒரு குழந்தையும் எங்களுக்கு எங்களுடைய மன்னவர் ஒரு குழந்தையாகவும் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீ வந்த ஒரு செய்தி என்ன? இப்ப சமாசாரம் என்னடி சமாசாரம்? ஏன் ஒரு சாமா ஏன் பொறுத்துதான்? ஐயோ ஏண்டி அழுவுற? அழுவாம சொல்லடி, எனக்கு அழுவாச்சு வருது. ஐயோ கோபாலி உங்க பொழுதுக்கு குஞ்சு அடிச்சு ஐயோ வரப்ப நல்லா தானே வந்தாரு. என்னாச்சோ ஏதாச்சோ? இதுக்கப்புறம் நான் பொட்டு வைப்பனா பூப்பு வைப்பனா விதவிதமா சேலத்தா கட்டு வேணும். அடியே நான் மெத்தையில படுத்தாலும் ஒத்தையில மட்டும் படுக்கவே மாட்டேன். எதுக்கு நீ படுக்கிற? என் புருஷனுக்கு என்னடி ஆச்சு? சீக்கிரமா கூட்டு வர சொன்னாரு. நாடு மாதிரி முண்டை 7 பேர் சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. கும்படி 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 நாங்கள் இருவர் மட்டும் செல்வதா 27 மனைவார்களில் எங்க அக்கா லலிதா இருப்பாங்க. அவங்களே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறாடி, அவளையும் கூட்டிட்டு போகணும். உட்காரடி அரண்மனையில இருக்கிறா. அருவமனை உட்காந்து பொச்சுக்கிட்டு இருக்கு. குளிச்சுட்டு வரணும் போயிருக்கிறா. ஆமா அதனால யார் தெரியுமா? அது குடிதா. என்னது விடிதா? என்னடி நீயே சொல்ல? அது கூட குடிக்கு போயிட்டு ஆமா அக்கால தரண்டா அந்த சீக்கிரமா கழிச்சுமா. விடிதா விடிதா தரமா விடிதா 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 தரமா.
ஒரே மாதிரியா வராங்களா? எல்லாம் நான் தான் வச்சிருக்கேன். முண்டைங்க இல்ல எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் சுத்திட்டு இருந்தது. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் சுத்திட்டு இருந்ததா? செட்டுக்கு சேர்ந்தப்போ பரவாயில்ல பரவாயில்ல ஒரே மாதிரியே வராங்களே எல்லாம் ஒரே மாதிரி. ஏக்கா உட்காருக்கா. சுவாமியே சவரமனையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. ஏன்னா பொண்ணுங்க வந்து பொண்ணுங்களை ஏதோ காதல் பண்றதே என்னடா பொண்ணுங்களை ஒரே மாதிரி வராங்க எல்லாம் ஒரே மாதிரி பண்ணு மாதிரி எப்படி பொண்ணா இல்ல மகரஜாவடி பண்ணானுங்க. மகரஜாவடி பண்ணு கூட பரவாயில்ல அதே மிஞ்சிட மாட்டேங்குது. ஆமாண்ணா நான் தான் வச்சிருக்கேன். நீ தான் வச்சிருக்கிறியா? எத்தனை மாசம் சரியா இருக்கிறா? வீட்டுல இதுக்கு வச்சிருக்கிறேன். ஓ வேலைக்கு. ஆமா வர சொல்லுமா? சரி வர சொல்லு. பாப்பா வந்து கேட்கணும் என்னன்னு அது பார்க்கணும். அதை பார்க்கணும் அது பார்க்கணும். என்னன்னா இது அதை பார்க்கணும்னா என்ன? அது பார்க்கணும். எதை பாக்குறது? பாப்பாவது பார்க்கணும். பார்த்தா பயந்துக்குவேன். அப்படியா? பாப்பா வர சொல்லு. பாப்பா லவ் பண்றேன். கூப்பிட்டுமா வர சொல்லு. பாப்பா பாப்பா ஒரு கொட்டை போல தனியா வந்திருக்கேனே என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு இல்லையே. நான் யாருக்கிட்ட தான் போகுது? ஒரு குஞ்சு கூட இல்லையா?
இத்தனை குஞ்சு உட்காந்து கூத்து பாக்குது. ஆம்பளை கூத்து பார்க்க ஒரு 300 400 500 மேல இருக்கும். இவங்க குஞ்செல்லாம் அறுத்து போட்டு மினி டெம்போவா நம்பமே. நெட்ட குஞ்சு வேணுமா, வடத்து குஞ்சு வேணுமா, பொட்டை குஞ்சு வேணுமா, சுரியன் குஞ்சு வேணுமா, சுரக்காத குஞ்சு வேணும். தம்பி குஞ்சு எடுத்து காட்டுறான். எடுத்து காட்டுற பாப்பா ஆஸ்பத்திரி நான் கூட பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட இல்லையே. நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? ஏன் கோயில் பூசாரி கிட்ட போலாமே? அவர் விரதமா இருக்கிறார். கேட்க மாட்டியா? வர்றான் உனக்காக இறங்கி வர்ற பாரு. பொம்மலையில வெளியே வந்துருவான். ஆம்பளை வந்து வர பொம்மலை வெளியே வந்துருவான். ஒரு ஆள் ஊர்ல தலை தனியா வந்திருக்கேன். ஆமா ஏன் கூட பேசுறது ஒரு ஆள் கூட இல்லையே. என்னாச்சு? கண்டாரோலி முண்டை ஆளுகளை தெரியாது. வரவங்கெல்லாம் குஞ்சுக்கு வரி கொடுத்துருக்காங்க. அண்ணா ஓய் நல்ல ஆளை கை பண்ணி விட்டாங்க. கொள்ளக்காரன் மாமா. ரெண்டுத்தையும் பேசு. தெரியாம மேல லங்கு அடிக்கிறோம். ஆமா சொல்லி அனுப்பிச்சுறேன். அனுப்பி பாக்கலாம். ஏய் நீ போ, நான் பேசி போ. போ போ போ. ஏய் மாப்ள நான் பாத்துக்கறேன். போ 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 போ. ஹாய் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. திஸ் வேர்ட் இஸ் லட்சுமி. வாட் இஸ் வாங்கை வதம் குந்த காய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் அந்த வாயை இந்த வாயை சொல்லிக்கோ. என்னடா உனக்கு பொண்ணு மேல? ஏய் தம்பி வா அந்த மாதிரியே தெரியுது. நீ நாசமா போயிருவே. நான் நாசமாட்டே நீ மாசமாயிருவே. நீ இப்படியே போயிருவே. எப்படியே? நீ இப்படியே போயிருவே. நான் இப்படி போற மாட்டேன் பாரு. கார் இருக்குது, கார்ல போயிரும் பாரு. சரி பேர் என்ன? பால பால தோளுரிச்சி பாடையில ஊற வச்சி பாடையில ரப்பகள காச்சி இங்க வச்சிருக்கேன். தாரே தண்ணி வரும் ஆத்துறவே நாக்குலத்தா அடட பாடாட்டம் அடட தேடாட்டம் நாடவரு மூக்கணத்தா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல கரக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல கரக்கு சும்மா பொண்ணுங்க எனக்கு நான் விட்டறிஞ்ச சொல்லியே நான் ஊட்டிக்கிட்ட மில்லியே நான் விட்டறிஞ்ச சொல்லியே ஊட்டிக்கிட்ட மில்லியே குதிரமே ஏறி போய் வாங்க போறதில்லையே சிங்காரி சரக்கு சாராயம் குடிக்காக ஆனா சங்கீதம் தானே வரும் சங்கீதம் தானே வரும் அது இங்கே தானே வரும் அட பழக்கலே சத்தா சதிக்கலே சத்தா குடத்தலே சத்தி அடிக்கலே நம்ம கிட்ட கத்துக்கோ பாதியார ஒத்துக்கோ எத்தனையோ முத்தையோ வச்சிருக்க பாட்டுங்க முட்டையோட கீழிருக்கு உள்ளங்காடு மேலு நிச்சயமா நடக்குமா ஹொய் நம்ம சிங்காரி சரக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா புண்ணியாருக்கு திக்கி எனக்கு நான் விட்டறிஞ்ச சொல்லியே நான் ஊட்டிக்கிட்ட மில்லியே நான் விட்டறிஞ்ச சொல்லியே ஊட்டிக்கிட்ட மில்லியே குதிரை மேல ஏறி போய் வாங்க போற டில்லி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நல்ல படுத்து வச்சு படுக்க ஜன்னலா பண்ணுவா ஒண்ணும் பண்ண மாட்டேன். பாப்பா பாக்கல பஸ்டா இருக்குது அதே மாதிரி தெரியுது பாரு. ஏய் வேற பாட்டு பாடுறா. அண்ணா இந்த பாடல் குடுக்கலன்னா ஐயோ ஏய் பாப்பாக்கு பாட்டு பிடிக்கலையாமா? பாப்பாவுக்கு பிடிக்கலையா? ஆமா. இந்த பாடல் பிடிக்கல. வேற பாட்டு. கோயிலுக்கு வர சொன்னீங்க வந்தனே குங்குமத்தை தர சொன்னீங்க வந்தனே புரசன நினைச்சி என பூசாரி ஆகி விட்டையோ எரிச்சா இருந்தாலோ நானே வருவேன் நீ மஞ்ச ஜாக்கி போட்ட மகிழே ஏ புள்ளில வர சொன்னீங்க புள்ளில வர சொன்னீங்க கையை விட்டு செவுட்டுக்காது முண்டை கையை விட்டு ஓட்ட சொன்னீங்க. வேற பாட்டு பாடு. இந்த பாட்டு போடுறீங்க பாடு. அது பாடிதான் ஆக்க வேண்டுமா? பாடு வேற பாட்டு. இதுதான் வேண்டுமா? ஆமா. இது விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஓடி கண்ணாடி அது உடச்சிடாம பாக்குறவ கில்லாடி அக்கா பொண்ணு நான் வெச்ச பாருங்க
இன்னும் பாக்கல அடியில பூரா சொரங்க கண்ணங்கண்டு முட்டி கிச்சி காதல் வந்து தாவி தாவி தாவிடா தாயிலாட்டு தையடா தாவி தாவி தாவிடா தாயிலாட்டு தையடா சென்னை மாநகரிலே சவுகுஸ்மா ரோட்டிலே தடிலா ஜோலிலே சின்ன பீசுமாகி தந்த பகவா கடையில தப்பீசுமாகி தண்ணில அளவெடுத்து காட்டிய தந்த தேடி தேட்டில கடல் போட்ட பாட பார்த்தோம் இவன் என்ன போட்டா அவளை தொடல பாபாவுக்கு கொரோனா இருக்குது கண்ணகண்ண முட்டி கிச்சி காதல் வந்து தாவி தாவி தாவிடா தாயிலாட்டு தையடா தாவி தாவி தாவிடா பாபா நீ தூக்கு போட்டு சாவுடா. இவ்வளவு நேரம் பாட்டு போட்டு தூக்கு போட்டு சாப்பிடுறதா இருந்தா இருக்கு நம்ம பேசுறது பத்தி போனால் போகட்டும் இருக்கு டைம்ல அண்ணா அப்படியா இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அழகத்திரு பொன்னாடு ஆணாக பிறந்த பொண்ணுகளுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்மகளுக்கும் இந்த நாடத்தை காண வந்த உள்ளூர் வெளியூர் ரசிப்பவர்களுக்கும் கலைமகள் நாடசபா உயர்த்திராகப்பட்ட ஐயாகப்பட்ட மணிமதல் சார்பாகவும் எங்கள் முத்தான முதற்கன உலக தெரிவிக்கின்றோம். சபைநாடு வந்திருக்கிறேன், பேர் என்ன? சபைநாடு வந்திருக்கும் போது நீங்கள் யாரு கூட பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எந்த நாடு சேர்ந்து எப்படிப்பட்ட சொல்லு. சொன்னதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சாலும் எத்தனை பேர் உட்காந்து அமைதியா கூத்து பாக்குறாங்க, உங்களுக்கு தெரியணும் இல்ல? அண்ணா போய் அண்டரங்கள் மாதா வச்ச சுந்தீர விடுதலையி அண்ணன் பின்னே தலை கொள்ளுங்க. சரி, பால பருவம் இல்ல சோழ குயில போல. என் பேர் என்ன மாத்திரி? என்ன பேரு? என் பேரு வினிதா. ஓ வினிதா. ஆமா, தங்களுடைய பேர் வந்து வினிதா. வினிதாக இருந்தாலும் எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க? அக்கா தங்கச்சி இருந்தாலும் நான் தாய் தான் பேர் சொல்லவா? அப்படியா? அப்பா பேரு சொல்லு. சொல்றதா? வாடி சொல்ற சொல்றவா சொல்றியா? அம்மா என்னை பத்தமா
என்னை பெற்றவர் அண்ணா யாரோ தொழாத சொல்லி கேட்டு தொடங்கி நடப்பழகி நடைபாளைகி. ஆமா என் தந்தையார் பேர் தெரியுமா? என்ன பேரு? சிவசந்தரராஜன். சிவசமுந்தரராஜன். தாய் பேரு? என் தாயின் பேர் தெரியுமாடி? என்ன பேரு? அம்மா பேரு? சிவகாயம்மாள். சிவகாமி அம்மாள். ஆமா. முக்கியமான சமாசாரம். அக்கா தங்கச்சி சீக்கிரமா கூட்டு வர சொன்னாங்க. அப்படியா? பாபா சீக்கிரம் ஆடி போலாம். ஊரெல்லாம் கொண்டாடிதான் சிவன் பூஜையில கரடி கதற பைத்தியமே கண்டாயக்கா ராமாயக்கா வீரயக்கா என் கூட்டுக்கார் வந்திருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க பாக்கலாம். கண்டாயக்கா ராமாயக்கா குப்பாயக்கா ஒட்டோரு சொந்த பந்தம் வந்திருக்காரு இதை எடுத்து போடுனா. ஐயோ ஐயோ
என்னடா ஆச்சு? என்னம்மா என்ன பண்றீங்க போடு. ஐயோ போ போடு. என்னடா போடுற இதோ புருஷன் வாங்கி என்ன உள்ளது போடுறது புருஷன் வந்து ஆளுக்காரனே ஏன்னா எங்க வீட்டுக்காரோட எல்லாம் சந்தோஷமா சேர்ந்து இருக்கிறோம். நாங்க தான் நின்று இருக்கிறோம். அவர் தான் உட்காந்து சொல்லி சிம்மாசனம் போட சொன்னா ஏன்னா புண்டவை ஆளுக்காரனே எல்லாத்தையும் போடு. குஞ்சி என்ன சொல்றதா குஞ்சி என்ன சொல்றதா நசிகர கூட காண்டார அது என்னமா உள்ள எங்க வாடா மணல் தவணை மாதிரி சுருங்கி போயிருக்கா என்னடா போதுங்க நீ குஞ்சி 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 சொல்றா அட என் வீட்டுக்கார வந்திருக்காரு வாய்க்கு திசையை சமைச்சு போடணும் கோழி குஞ்சு ரசம் தான் என்னடா போடுங்க நீங்க அப்படியே சொன்னீங்க குஞ்சி புடிச்சு அந்த குஞ்சி புடிச்சு அது நம்பிதான் இருக்கு அவருக்கு இது ஃபுல் டோஸ் ஏங்க அதை பிடிச்சி நசுக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க தான் போறது? அதனால என்ன நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறது ஏய், ஐயோ, ரோட்ல நின்னுட்டு என்னடா இவங்க அப்படி கொட்டிட்டு கொண்டாடி அடிக்க கேப்ப கையில பூசி மாதிரி பொம்பளைக்கு வேணாம் அண்ணா எப்படி சாமி வந்துட்டீங்களா? வந்துட்டே அண்ணா மல்லிகை மல்லிகை வெட்டிவேல் வரிக்கொழுந்து கோங்கு மந்தார் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய மலரெல்லாம் கொண்டு வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடையால் மீதுரைத்து கொண்டு வந்த பன்னீரை உங்கள் பாதத்தை பொன்னான பாதத்தை கழுவி பல மலர்களை கொண்டு உங்கள் பாதத்தை தேவிமார்கள் 27 பேரும் உங்கள் பாதத்தை பணிகிறோம் அண்ணா. என்னுடைய பாதத்தை வைத்தபடியா நீங்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? பாதபாதி படிஜானாலே பாதபாதி
ஏன்டா டேய் ஏன்டா உங்க வீட்ல பிஞ்சு போய் சலூன் வைக்க ஏன் பொறுத்த குத்துகளா இருக்கறாரு என்னடி தேவடியா முண்டேங்க எந்த ஊருக்காரது இந்த போன் போடுறாங்க எந்த ஊருக்காரது ஏய் சக்காத்திங்க என்ன அப்படி ஏன் பொறுத்த வந்து என்ன வளவளத்த செய்யத நவுத்தி பட்டான பொறுமைக்கு பேச கூடாது ஏய் இங்க வா என்ன சொன்னமுன்னா இல்லம்மா தேவடியான்னு சொன்னியா இல்லம்மா எந்த ஊருக்காரது ஏண்டா நாங்க எவ்வளவு மூச்சு பிடிச்சு ஆடிட்டு இருக்கிறோம் எந்த செட்டு தேவடியா ஒரு செட்டா இல்ல சாமி கடவுளே இருங்க அட இல்லை சாமி கடவுளே எங்க ஊர்ல போன வாரம் வந்து கூத்தாடினாங்க எப்படி எங்க பாட்டியாவே முன்னாடி உட்கார்ந்து கூத்து பார்த்துட்டு இருந்தது உங்க பாட்டி நான் தூங்கிட்டேன் சரி அப்ப கூத்து பார்க்க போக முடியாது பாட்டி சொன்னது ஏ பேரா நம்ம ஊர்ல வந்து கூத்து ஆடினாங்கடா ஆமா சொந்த வாங்கி ஏய் ஆனா அந்த மாதிரி அவன மாதிரி ஆனாங்களே அதுதான் சொல்ல எந்த ஊருக்காரங்க போடுறேன் ஆனா ஈரோடு ஏய் நல்லா யார் தெரியுமா ஈரோட்ல புகழ் பெற்ற கலைமகள் நாடக சபா அட ஈரோடு அடுக்கு பாரு அடுக்கு பாரு மணிவாத்தியார் செட்டு மணிவாத்தியார் செட்டா ஆமாப்பா அப்ப தேதி இருக்குதா தேதியா எத்தனை தேதி வேணும் எங்க ஊர்ல கூத்தாடணும் எத்தனை தேதியில 33ஆம் தேதி 33ஆம் தேதியில இடையில நமக்கு வாங்கியாச்சு போயிட்டு வா ஆட முடியாது ஆட முடியாதியா 33 ஆட முடியாது அப்படின்னு தேதியால நீ போயிட்டு வா வாங்க இது என்ன மாசம் இது வந்து ஜனவரி மாசம் ஓ என்ன மாசது ஐப்பசி மாசம் அடுத்தது புரட்டாசி எங்க செவுடுதுயா இது ஐப்பசி மாசம் அடுத்தது கார்த்திகை இது ஒரு 30 கார்த்திகை ஒரு 3 33 அட அப்படி வர கோமாளி இப்படி எல்லாம் பேசுறே வந்த பாடா போன வவுத்துக்கு என்னடா திங்கற அப்படி பண்ணிப்பி திங்கறியா காலையில பண்ணிப்பி ஏங்க எல்லாம் நம்ம போடாதீங்களா ஏய் நம்ம போடாதீங்க ஆறாமே அடி அவளா கட்டிங்க ஜெனடி அவர போடி அப்பா சூட்டு பாரு ஏங்க என்னதான் இருந்தாலும் உங்களாட்ட உங்களோட நல்லா ஒரு இல்ல ஒரு குழந்தைகளை வந்திருக்குங்க யாரும் விட்டு பாரு கொண்டாடி இருந்தாலும் இந்த பொண்ணு ஏய் விட்டு பாரு போறது சூப்பரா இருக்குடா ஏங்க அது புல்டோஸ் இருக்கு எப்பறா ஜோடி பொறுத்தோம் ஆமா காட்டன பொண்ணு கட்டி புடிச்சிட்டு இருக்கறீங்க சரி கன்யா தேவி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் நீங்கள் 27 பேர்களும் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள் நாள்தோறும் உங்களுடைய பாதத்தை பணிவதும் சரி நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவதும் வழக்கமா நடப்பதுதான் உண்மைதான் இருந்தாலும் இருந்த தேவியானை ஒண்ணு நீங்க என்ன கூப்பிட்டுருக்கணும் சரி நாளைக்கு அக்காவை கூப்பிட்டுருக்கணும் பொண்டாடி எப்படி நீங்க வாழ்த்துனீங்க இல்ல சோ எப்படி சொன்னீங்க என்று சுகமாக வாழ்ந்திருப்பீங்க நீ என்னைக்கு பொம்பளை எல்லாம் மங்களம் முண்டியா இருக்கு மங்களம் உண்டா போற உள்ளார உள்ள யாரா கூப்பிட்டாங்க நடக்குது பாரு டேய் இங்க வாடா டேய் வீட்ல உங்களுக்கு சொல்லுங்க ஏய் இங்க பாருடா வீட்டுக்கார சொல்றா ஏய் எங்க பொண்டாடி சரியில்லை நீ வேலை விட்டு போடா நீ பண்றது சரியில்லை வேலை விட்டு போடா என்னடா பண்ற நீ பண்றது சரியில்லை உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு நீ போ அப்படி சொன்னா வேலை விட்டு போனா முன்னாடி என்ன பண்ண முடியும் நீ அந்த மாதிரி செஞ்சா குழந்தை இருக்க முடியும் ஏய் நீ ஒரு கையில போடா கன்யா தேவி என்ன கேட்கின்றாய் ஏங்க என்னதான் இருந்தாலும் இன்னொரு வேலையில என்ன மட்டும் கூப்பிட்டுருந்தா கையை உடைச்சு போடாதடி என்ன மட்டும் கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல இத்தனை பேத்து கூப்பிட்டுருங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா இந்த தினமாக தெய்வ லோகத்திற்கு போக வேண்டும் அப்படிங்களா அதனால நம்மளுக்கு பண்டு ஒருவமாக குழந்தை பாக்கியமே இல்லை அதனால இன்று தெய்வ லோகம் சென்று அந்த மும்மூர்த்தி தேவர்களிடம் குழந்தை உரமாக போய் வருகிறேன் என்னை வாழ்த்து விடுங்கள் போய் வருகிறேன் போறப்ப அடிவாங்க சந்தோஷம் அடைந்தேன் அந்த மாதிரி வந்தவனை ஒரு தேவி அழைத்திருந்தா பரவாயில்ல 27 மணி வரையிலும் அழைத்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று சொன்னீங்க தெய்வலாக சென்று வர திருமணம் செய்து 17 வருட காலமாக குழந்தை இல்லையே மும்மூர்த்தி தேவனுக்கு முதன்மையான தேவன் தேவதவன் இடத்தில் சென்று வரவாயிட்டு சொல்றீங்களா உண்மைதான் என்னை ஆளாத்தி எடுத்து அனுப்புங்கள் அப்படியா உண்மைதான் தங்கி வரலா சீக்கிரமா அரண்மனைக்கு செல்லுங்கள்
ஆழம் தவறி விட்டதே சுவாமி. அதனால ஆழம் தவறினால் அறிவு வந்து நேரும் என்பா. திஷ்டி தவறினால் தீங்குவது நிலையில் சொன்ன சண்டால பவிகளே குழந்தை வர வாங்கும் என்று செல்ல சொன்னா போக வேண்டாம் சொல்றீங்க. சண்டால பவிகளை போக வேண்டாமா? என்னைக்குடைய கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். அதனால முடிவா என்ன சொல்றீங்க? சாமி நானும் கூட குடும்ப சண்டைக்கு நாம அடிச்சு
நான் என்னடா தப்பா தவறு சொல்லிட்டேன். ஏன் பண்ண? என்ன போட்டு எத்தனை அடி அடிக்கிறது கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அங்க பாருங்க. அறுபது கட்ட கூதி எவனோ ஒன்று அடிச்சுவேன். யாரு யாரு ஒன்று அடிச்சீங்க? யாரு அடிச்சீங்க? ஒரு அண்ணா தண்ணி கொடுப்போம். தம்பி தம்பி அக்கா நான் என் வீட்டுக்கார அடிச்சாதான் வலிக்குதுடா. அண்ணன் யாரும் ஆனா இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? கெட்டு போட காலி மாதிரி போ தாரு போ போ சாரி யாரா? ஓய் யாரு நீயா? அடே லண்டன் குட்டிய எத்தனை பேர் நான் பாத்துர்ப்பேன். ஏய் என்ன டாபடு குத்துற? ஐயோ யார் யாரியா? அட நான் நீ மூடி உட்காரு. ஏ பாடத்தை போச்சுடா. நான் குறுகுறு பாப்பா. அண்ணங்கார கேப்போ குறுகுறு பாப்பா என்ன அர்த்தம்? நான் எனக்கு போய் கேளு. போய் மூடி உட்காரு. கரிகோலி மூடி உட்காரு. ஏய் என்னடா சொல்ல போற? ஓ நான் இந்த நாட்டிற்கு அரசன். அண்ணா அப்படி நறுக்கு கேளுண்ணா. நான் கேக்குறேன்ல மூடி உட்காரு. உன் மேல கை பாப்பா பாரு பாப்பா. உன் மேல கை வைக்கட்டும். உன் மேல வைக்கட்டும். நானும் அவரான்னு பாக்குறேன். பையன் தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஏய் போய் என்னடா கேக்குற? ஏ தங்கச்சி மேல கை வச்சு பாரியா. யார் மேல? ஏ பாரு எல்லாம் தங்கச்சி 4 பேர் அக்கா தங்கச்சிங்க. ஆ. கூட போன அண்ணன் வந்திருக்கான். இந்த ஊருக்கு நான் யார் தெரியுமா? யாரு? இந்த ஊருக்கு நான் யார் தெரியுமா? யாரா? நம்பருங்கறியா? அதுக்கு மேல? குடும்பத்தாங்கறியா? அதுக்கு மேலயா? இல்ல கோயில் பூசாரிங்கறியா? அதுக்கு மேலயா? இல்ல பஞ்சாயத்து தலைவருங்கறியா? பஞ்சாயத்து தான். அதுக்கு மேல என்னடா? இந்த ஊருக்கு யார் தெரியுமா? கலக்கிட்டா. கலக்கிட்டா. ஆ. அதுக்கு பெருசியா நானே. எம்எல்ஏவா? அதுக்கு பெருசியா. ஏய் இந்த கவர்மெண்ட் வேலை வாங்கி வச்சிருக்கியா? அது விட பெருசு நானு. அதோட பெருசு வேலை என்னடா வேலை? இந்த ஊருக்கு நான் யார் தெரியுமா? யாரு? பஞ்சாயத்து போர்டுக்கு நான் தலைவர். பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவரா? இல்ல ஒரு மனுஷன் வேணா? ஏயா ஊரான ஊர்ல பொண்டாடி புருஷன் சண்டை வர வேண்டியா? ஆ. போட்டி இருந்தாடி அடி அடிச்சுதா? ஏ தங்கச்சி தான் அது கூடாது. ஏய் மனுஷு நீ அழுவா நாயகத்துல கவலைப்பாட. அடிக்காதியா? என்னடா சொல்ல வர? அடிக்கூடாது. தங்கச்சி அடிக்குதுன்னா ஏய் நான் அடிப்புண்டா 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 அடிப்புண்டா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் இது முளைச்சிரு. ஏய் எதுல? தங்கச்சி அடிக்குதுன்னா ஆ. ஹீரோன்னு கூட்டு போய் ஆ. பொட்ட பொண்ணு 4 பேர் பொண்டாடி மாதிரிங்களா ஆ. வீட்டுக்குள்ள விட்டுட்டு வீட்டுக்குள்ள சாப்பாடு போட்டு உட்கார வச்சு அடி கும்மி வச்சு நிக்க வச்சு படுக்க வச்சு அடியா. ஏய் நான் எப்படி ஓட அடிப்புண்டா? என்னோட சௌரியம்டா. ஏய் ஏய் இந்த மாதிரி அடிக்கூடாதியா? இந்த இடத்துல அடிப்பா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவளே இருந்தா எங்க பெரிய தங்கச்சி மேல கை வச்சு பாருப்பா. வச்சா என்னடா பண்ணுவ? கண்ணே பாப்பா அண்ணா குண்டு போச்சு காரிக்குவா. நான் இருக்கிறேன். உன் மேல கை வைக்கட்டும். நான் போய் நின்னு போ. யோ நீ அடிச்சு பாரு. ஏய் என்னடா பண்ணுவ? போ போ அடிச்சு. ஏய் நீ என்னடா பண்ணுவ? சரியா நாம அடிச்சு பாரு. அடிச்சு பாரு. அடிச்சு பாரு. ஓடாடா. இன்னும் ஓடாடா. ஓடாடா. நீ சொன்னது ஒரு பாரு தானே அடிச்சு தொலைறாமே. பாப்பா உன்னை ஒத்துக்குறேன். நீ ஆண் சிக்கன் ஒத்துக்குறேன். ஏய் இவ்வளவுதான் அடிச்ச. நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஆ. இந்த கறிக்கோழி அடிச்சு பாருப்பா. அப்ப நீ அடி பாரு. போ. ஏய் என்ன சப்போர்ட்? ஐயோ ஓடாடா. 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 ஆபி. கரெக்ட். ரெண்டாவது பொண்டாட்டி அடிச்சிட்ட. ஒத்துக்குறேன். டேய் நீ இந்த போ மூடிட்டு போ. எங்கடா இந்த மாதிரி காரணம் சொல்லுடா. அவர் அடிச்சு அடிச்சு அப்படியே எனக்கு குண்டு குண்டா வீங்கி போச்சுடா பாரு நான் அப்படியே. குண்டு குண்டா வீங்கி போ. மச்சான் மண்ணா. ஏய் 2 பொண்டாட்டி அடிக்கல. ஆமா. இது என்ன கடைசி பொண்டாட்டியா? ஆமாடா. இவன் மேல கை வச்சு பாரு. இவன் மேல கை வைக்கட்டும். ஏய் ஏங்க இந்தாடி இப்ப நான் இவ்வளவு நேரத்தை அடிச்சு விட்டேன். எங்க அண்ணன் இருக்கிற என் மேல கை வச்சு விடுவ நீ. வச்சிருவியா? நீ அடிச்சு பாரியா? என்னடா சப்போர்ட் உனக்கு? இல்ல அடிச்சு பாரு தங்கச்சி. 2 பொண்டாட்டி சரியா வாங்கி பொண்டாட்டி அடிச்சு பாரு. அடிப்புண்டா. டேய் உங்க வீட்ல உள்ளூர் பொறுத்து கை கொடுக்க என்ன உன்ன நீ சொல்லிட்டா ஏய் மூணு பண்ணாடி அடிச்சா. ஏய் என்ன இன்னொரு பொண்ணு? நாயத்துல அக்கறை மாதிரி கேட்டு என்ன சொன்னாரு? வா நான் இருக்கிறேன் வா. கேட்ரிமா ஏய், உன் மேல கை வைக்கட்டும். அவன் எது எமர்ஜென்சி பாத்துக்கோ. லாடி நான்சஸ் லேடி. ஏய் என்னடா சாடி கேக்குற? நீ நான் மூணி பாத்து அடிச்சிட்டல. இவன் மேல கை வச்சு பாரு. அடிச்சு பாரியா? ஏய் நீ அடிச்சு பாருடா. நீயா நானே டேய் 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 பெரிய கோவமா. ஏய் பாடி பாதி எக்ஸ்ட்ரா பாடி. ஓ பாடியா. எக்ஸஸ் பாடி எக்ஸ்ட்ரா பாடியா? எக்ஸஸ் பாடி. சரி. அடிச்சு பாரியா? அடிக்க முடியுமாடா? ஏய் அடிங்க. தங்கச்சி.
எப்படாடி இல்ல ஏமா நல்லா பெரிய பாரு எத்தனை பேர் உட்காந்து கூத்து பாக்குறாங்க. ஒரு வீட்டுக்காரர் வந்து குழந்தைங்க 12 வருஷம் கல்யாணம் குழந்தைங்க இல்ல. ஆமா குழந்தைங்க இல்ல. அவர் எதுக்காக போறாரு? குழந்தை பாருங்க போறாரு. சாமி கேளுடா நாய் அப்படியே நக்கல் மாதிரி கேளுடா குழந்தை பாருங்க போறாரு. அதுக்கு தான் போறாருல. கொண்டாடி என்ன செய்யணும்? கேளுடா நல்லா அந்த கேக்குறல. கேளு கேளு இல்ல ஒரு பொம்பளை வந்து சந்தோஷமா புடிச்சிருக்கணும். பத்திரிக்கை அழகு ஏண்டி போ கூட போ கேப் பாருங்க. என்னடி என்ன ஆமா போகும்போது போ கூட என்னடி அண்ணா அண்ணா எதுக்கு அப்படி சொல்ற என்ன அடிச்சு போட்டடா அண்ணா நாளைக்கு கேடு டைம் கால்ல பட்டுச்சுனா பாரு பல்ல படார் படார் கடவுளே மகாராஜா நீ நான் மந்திரி தானே. எனக்கு உரிமை இருக்கு. கேக்குறது உரிமை இருக்குல்ல. உனக்கு கேளுடா அவள எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஏய் உரிமை இருக்குது தப்பு இருக்குது நீ கேளுடா நான் எதுக்கு தெரியுமா அடிக்கிறேன் புல்டவுஸ் வீட்டுக்கார போகும்போது பொன்பாணி எல்லாம் சேர்ந்து சந்தோஷம் போயிட்டு வாங்க மண்ணா. அப்படி குடிச்ச வைப்பாங்க. அப்படிதான் கோக்க கூடாது மாமா கோக்க கூடாது மாமா. கேளு யாரு கோக்க கூடாதுங்க? ஏடி ஒண்ணு பண்ண முடியாது மாமா. ஏய் ஏய் நீ கொலைக்கு வந்தியா வினைக்கு வந்தியாடா பாத்தல பத்தி நீ வந்து பையா ஏன்னா அண்ணா எதுக்காக ஒண்ணு கேளு விளக்குமா. எனக்கு இருக்கிறது ஒரே புருஷன். அங்க போய்கிட்டு ஏதாவது ஆகி போயிட்டா நான் புருஷன் இல்லாத என்னன்னா பண்ணிட்டோம் அண்ணா. எனக்கு இருக்கிறது ஒரே புருஷன். ஏதோ படம் கட்ட முடியுமா? சரி இருக்கட்டும். வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அதனால நீங்க இறுதியாக என்ன சொல்வீர்கள்? சுவாமி ஆழம் தவறி விட்டது. சரி அதனால நாங்களும் கூட வரோம். நீங்களும் கூட வருவீங்க. அது அப்படியா? அதனால எடுத்துறோம் சுமடே எடுத்துறோம் புறவி எடுத்துறோம். சுவாமி எப்படி புறவை? அதாவது சலியாத புறவை. உடையாத ரதம். முடியாத ரதம். ஒண்ணும் பண்ண மாட்டோம். அட வார ஒண்ணும் பண்ண ஏய் வாத ஒண்ணு பண்ண மாட்டேங்க வா. சும்மா நீ ஓயாத புறவை ஒடியாத ரதத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் செல்லலாம் சுவாமி. அப்படியா? பயணம் செய்யும் பொழுது எனக்கோ மயக்கம் வருகிறது, தண்ணி தாக வெடிக்கிறது. ஐயோ ஐயோ அடே தங்கச்சி தண்ணி கிட்ட கொண்டாந்தியா? இல்லையாக்கா ஏங்க மத்த தண்ணி தான் பல்லோட போது ஊத்து தண்ணி தாங்க வருதுன்னு சொல்றீங்களே. ஆமா ஏங்க நாம ஒரு மூலகத்துல போனா கூட ஏதோ ஒரு குளமோ குட்டையோ இருக்கும், சரி. தண்ணி குடிச்சிட்டு போலாம். ஏக்கா நாம ஒரு ஆகாய மார்க்கமாக போறோம், எங்க நம்ம தண்ணி மேல ஒரு குட்டையா ஏரியா குளமா ஆறா எதுவுமே இல்ல. வர அவசரத்துல நாங்க தண்ணியும் கொண்டு வரல, என்ன பண்றது? அதனால ஏங்க
அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன யோசனை? ஆலோசனை. என்ன யோசனை? என்ன ஆலோசனை தெரியுமா? ஆ. அதாவது வெற்றிலை தம்பளம் கழித்தீங்கன்னா உமிழ் நீரானது சுரக்கும். அப்படியா? அப்பொழுது நீர் வந்தா நீராகப்பட்டது சுரக்கும். தொண்டைக்கு கொஞ்சம் நினைஞ்ச தண்ணீர் தாகமானது தீர்ந்துவிடும். அப்படியா? அதனால வெற்றிலை மட்டும் இல்ல, ஜாதிக்காய், ஜாதிப்பட்டை, ஏலக்காய், மிளகு என்று சொல்லக்கூடிய 7 வகையான மூலிகை ஒன்றாக இணைத்து வெற்றிலை தம்பளத்தை கொடுக்குறேன். போட்டு தரிச்சீங்கன்னா அந்த உமிழ் நீரானது சுரக்கும். அப்படியா? சுரந்துச்சுன்னா போய்விடுவோம். அதட்டும் அதட்டும் தேவி. தன்னுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு குழந்தை வர வாங்கலாம் என்பதற்காக அந்தர மார்க்கமாக ரதத்தில் செல்லும் சமயத்திலே அப்பொழுது உலகத்திற்கே முதல் கடவுளாகிய அரிபரந்தாமன் கோபால கண்ணன் இப்பொழுது தர்பார் நாடி வருகின்ற விதம் காண்க.